நான் என் கணவரை மன்னிக்கவே விரும்பல. நான் தனியா விடப்பட்டேன். என் சொந்த ஜனங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் புகுந்த வீட்டு ஜனங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படியாவது என் பசங்க வளர்ந்துருவாங்க, அவங்க ஒரு வேலைக்கு போவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யாருமே சம்பாதிக்கிறது இல்ல, யாருக்குமே திருமணமும் ஆகல. நான் எப்படி நிலைமையை சமாளிப்பேன்? ஆக்னஸ் கசுல்லாவிற்கு அவருடைய கணவர் தற்கொலை செய்து கொண்ட போது வாழ்க்கை மிகவும் கடினமானதாகவும் சிரமம் நிறைந்ததாகவும் மாறியது. அவருக்கு கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுவே அவர் ஆழ்ந்த மன வருத்தத்துக்கு ஆளாக காரணமாயிடுச்சு. ஒரு நாள் நாங்க எல்லாரும் வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அவரே அவர் மேல மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டாரு. ஒரு போர்வையை எடுத்து அவர் மேல அப்படியே சுத்தி விட்டு நெருப்ப அணைச்சேன். இதெல்லாம் சில வினாடிகள்லயே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மோசமான தருணங்களில் ஆக்னஸ் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார். ஆனால் யாருமே அவருக்கு உதவ முன்வரவில்லை. நான் மருத்துவமனைக்கு போனப்போ என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரா மருத்துவமனையை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. என் சகோதரி மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சா. நான் உன் கூட இருக்க, நீ பயப்படாத, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, எனக்கு தெரியும்னு சொன்னா. என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் என்னோட கணவர் மருத்துவ கல்லூரியில இறந்து போயிட்டாரு. இருதரப்பு உறவினர்களும் அவரை தூற்றவும் அவருக்கு எதிராக தவறான குற்றங்களை சுமத்த தொடங்கிய போது சூழ்நிலை மேலும் மோசமடைந்தது. என் சகோதரிய தவிர அவங்க எல்லாருமே என்ன கீழ்த்தரமா பாப்பாங்க. அவங்க என்ன வெறுத்தாங்க. என் சொந்த சகோதரர்களும் சகோதரிகளும் தான். அவங்க என்ன வந்து பாக்குறதே கிடையாது. ஏன்னா என்னாலதான் என் கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் குடும்பத்தோட பேரே கெட்டு போயிட்டதாகவும் அவங்க நினைக்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டதா அவங்க சொல்றாங்க. என்னோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருந்த ஆளு இறந்து போயிட்டாரு, ஏன்னு சொன்னா அவருடைய மனைவியே அவரை தீய வச்சு கொளுத்திட்டாங்க, அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. இந்த மோசமான அனுபவங்களால் நிலை குலைந்த ஆக்னஸ் அவருடைய கணவரை மன்னிக்க கூடாது என்று முடிவு செய்தார். என்னால என் கணவரை மன்னிக்கவே முடியாம இருந்தது. நான் அவரை எப்பவுமே மன்னிக்க விரும்பல. கர்த்தர் என் உயிரை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை மன்னிக்கவே போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் எனக்கு அந்த அளவுக்கு வேதனையை கொடுத்திருக்காரு. ஆக்னஸுக்குள் பல கேள்விகள் இருந்தன. அத்துடன் அவளுடைய கணவன் மீதான வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. என் மனசுல வெறுப்பு நிறைய இருந்தது. இந்த மாதிரி தண்டிக்கப்படுற அளவுக்கு நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். என் குடும்பமும் என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட கணவரும் இறந்து போயிட்டாரு. என்னோட புகுந்த வீட்லயும் எனக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. எங்களுக்கு பொருளாதார ரீதியா உதவி செய்யறத கூட விட்டு தள்ளுங்க. எங்க கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல. இதனால எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மீண்டும் ஆக்னஸ் தன் சகோதரியின் மூலமாக குறை தீர்க்கும் மையங்கள் ஒன்றில் அவருடைய கணவரை மன்னிக்க வேண்டும் என்று எண்ணும் கட்டாயத்திற்கு ஆளானார். போதகர் சுவிசேஷத்திலிருந்து போதனைகளை கூறும்போது என்னால என்னுடைய அகக்கண்களால ஒரு சிலுவை திரையின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடந்து போறதை என்னால பார்க்க முடிஞ்சது. அதில் ஒரு வாசகமும் எழுதப்பட்டிருந்தது. பிதா அவர்களை மன்னித்தார், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. நான் கர்த்தர் கிட்ட கேட்டேன், என்னது அது, எதுக்காக அந்த வாசகம் எனக்கு வந்ததுன்னு. அப்ப கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நீ யார மன்னிக்காம இருக்கிறியோ நீ அவர்களை மன்னிக்க வேண்டும். என் கணவர் விஷயத்துல நான் எடுத்திருந்த முடிவு, அதாவது நான் அவரை மன்னிக்கவே போறதில்லைன்னு, நான் அதை மாத்திக்கிட்டேன். என் மனசுல இருந்த அந்த வெறுப்பை தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்த்தர் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆக்னஸின் காயம் பட்ட உணர்வுகள் அவரால் அவருடைய கணவரை மன்னிக்க முடிந்த போது சீராகிவிட்டன.
நான் ரொம்ப லேசா உணர ஆரம்பிச்சேன். மனசு முழுக்க மகிழ்ச்சி நிரம்பி இருந்தது. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிருக்காரு. என் மனசுல என்னவெல்லாம் பாரம் இருந்ததோ அது, அந்த வலி, அந்த கனமான உணர்வு, அது எல்லாமே போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவித்த அக்னஸ் இயேசுவை அவருடைய வாழ்க்கையின் பிரத்யேக ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 1999 இயேசு கிறிஸ்துவ என்னுடைய பிரத்யேக ரட்சகரா ஏத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைய அவருக்கு அர்ப்பணிச்சேன். இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்லயும் அமைதி நிலவ ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஆறுதலும் நிம்மதியும் கிடைச்சது. நான் எனக்காக அவர் இருக்கிறாரு, அவருக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சேன்.